அண்ணே அங்கே இருக்காரோ? அண்ணே அண்ணே இப்போ தானே திருவேட்டூர் போய் ஒர்க்க முடிச்சுட்டு வந்தேன். ரொம்ப டயர்டாக இருக்குண்ணே. சாப்பிட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்குவானே. 2 மணிக்கு வேறு சைதாப்பேட்டை ஒரு ஹைட்ராலிக் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு நீயே பார்த்துக்க. கஸ்டமர் லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கேன். லேட் ஆகிட போகுது, சீக்கிரம் போ. மணி இப்போவே 1:30 ஆச்சு. சரிங்கண்ணே. நம்மளை மனுஷன் நினச்சிட்டு இருக்காரா இல்லை மாடுன்னு நினச்சிட்டு இருக்காரா? நம்மளை இந்த அளவுக்கு வேலை வாங்கிட்டு இருக்காரு. என்ன ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்குது? அவன் இன்னும் போலியா? அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா. சரிங்கம்மா. சே, என் ஃபோன் நினச்சி வேறு கடை ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ யார் யார் ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு வேறு தெரியலையே. அம்மா பண்ணியிருக்காங்க. மா சொல்லுமா. தம்பி, கடங்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கப்பா. என்னம்மா சொல்கிற? எல்லா பொருளையும் எடுத்து வெளியே போட்டாங்க. மா இவ்வளோ நடந்திருக்கு. கடை ஃபோன் எங்கிட்ட தான் இருக்கு. இந்த ஒரு ஃபோன் கூட பண்ணலாமா இப்போ வரைக்கும்? இருப்பா, நீ வைமா, நான் கூப்பிட்றேன். ஒரு நிமிஷம் இருப்பா. வைமா. அண்ணே மனுஷன் தானே நீங்களாம்? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லையா? அங்கே கடங்கார பிரச்சனை பண்ணுறானே எங்கள் அம்மா ஃபோன் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்லல. அதை விட உங்கள் வேலை அவ்வளோ முக்கியமான என்னென்ன மனுஷன் நீங்கெல்லாம்? ஹலோ சொல்லுமா. டேய், முழுசா சொல்றதுக்குள்ளேயே கோவப்பட்டு போற. அப்புறம் அவர் தான்டா கடங்காரங்களுக்கு பணம் கொடுத்தாரு. என்னம்மா சொல்ற? நான் ஃபோன் பண்ண உடனே அவர் தான் எடுத்தாரு. அப்புறம் அவர் கடங்காரங்க நம்பர் வாங்கி அவரே பணம் அனுப்பி விட்டாருடா. இது சொல்றதுக்குள்ளேயே கட் பண்ணிட்டேன். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேம்மா. அண்ணே சாரிண்ணே. என் கடையில் நீ எனக்காக வேலை பார்க்கும் போது உனக்கு ஒரு பிரச்சனை, அதை சரி செய்யறதுக்கான வேலையை நான் பார்த்துக்க மாட்டேனா? ரொம்ப நன்றிண்ணே. நீ என்னன்னு கூப்பிடுற? அண்ணன்னு. அப்புறம் எதுக்காக தேங்க்ஸ்லாம் சொல்கிற? போ.